ஒவ்வொரு வருஷமும் பொது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முந்தின நாள் அரசாங்கத்திடமிருந்து பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. நாடாளுமன்றத்தில் அதில் இன்றைய பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுது. அதன்படி 2013-2014 ஆண்டின் பொருளாதார ஆய்வறிக்கையை நேற்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாரு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நாட்டின் பணவீக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த செய்தியை இன்றைய நாளிதழ்கள் எப்படி போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். இதுல இந்த பணவீக்கத்தை நிர்ணயிக்கிற மொத்த விலை குறியீட்டு எண் முந்தைய 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2013-2014 5.8% குறைந்திருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய செய்தி கடந்த நிதியாண்டுல அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸின் மேல இருக்கக்கூடிய செய்தியா? இல்ல, அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது வேறு, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது வேறு. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது குறைவது ஏறுவது ஒரு பெரிய ஃபேக்டரா நான் பார்க்க மாட்டேன். கன்சூமர் பிரைஸ் ரீட்டைல் பிரைஸில் குறைவது ஏறுவது தான் சாதாரண மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். அப்போ அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் என்பது வரல கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸில். இப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸில் முன்னேற்றம் வருதுன்னா அது ஓடர்ஸ் இன்னைக்கு, அதாவது பதுக்கல்காரர்கள் வாங்கி வைக்கின்ற பணத்தில் அந்த இதிலிருந்து முடிவு செய்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கிறது. நம்ம என்ன பார்க்குறோம்னா இடைத்தரகர்கள் என்று சொல்லக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி இங்கே மக்கள் கிட்ட சேருகின்ற போது இருக்கின்ற இடைத்தரகர்கள், இருக்கின்ற ஸ்பெகுலேஷன், இருக்கின்ற ஊக வணிகம், இதுதான் மிகப்பெரிய விலையை கீழே ஏற்றுது நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நான் பார்க்கல நான். ஆனால் 2013-14 பொருளாதார ஆய்வு அறிக்கை என்று சொல்லும்போது காங்கிரஸ் காலத்தில் விட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரிவ்யூவாக தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த எதிர்கால கொள்கையும் இந்த அரசாங்கம் இதில் பேசியிருக்குங்கிறதுல அதை நம்ம ஒரு கவனத்துக்குரிய விஷயமா, விவாதத்துக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது மொத்த விலை குறியீட்டு எண்ணை விட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தான் முக்கியம், நுகர்வோர் விலை குறியீட்டு தான் முக்கியம்னு சொல்றாரு. நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணும் அதுல உண்டான பணவீக்கமும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வறிக்கையில இருக்கு. ஆனா உணவு பொருட்களுடைய பணவீக்கம் டபுள் டிஜிட்ல இருக்கு, குறையல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ்கெட், அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பல பொருள்கள் இருக்கு. அதுல உணவு பொருள் அதற்கான ஒரு வெயிட்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். இன்றைக்கு நம்ம பார்க்கறது உணவுப் பொருள்களுடைய விலை ஏற்றத்துல மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது எனக்கு என்னவோ இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவுக்கு உணவுப் பொருள் விலையெல்லாம் குறையும் அல்லது இன்ஃப்ளேஷன் குறையும்னு நான் நினைக்கல. இது கொஞ்சம் ரொம்ப ஒரு தன்னுடைய பார்வையிலிருந்து அதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு சொல்லுது. இந்த வருடம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். மற்ற பல்வேறு எஃபெக்ட், எல்னினோ எஃபெக்ட், நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாகணும், பர்டிகுலர்லி ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் இன்னும் நிறையா சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த ஆண்டு நம்ம அவ்வளவு சந்தோஷப்பட்டு விட முடியாது. ஆனால் அடுத்த 2 ஆண்டுல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் கருதுறேன். நீங்க அடுத்த 2 ஆண்டுல ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம், இந்த ஆண்டு உடனடியாக எதுவும் பலன் பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளை விட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதை எடுத்துக்கலாமா? உண்மை, நிச்சயமாக எடுத்துக்கலாம். இதுல கட்சி சார்போட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. முந்தைய 2 ஆண்டுகளை விட சென்ற ஆண்டு அவர்கள் தெளிவாகவே அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியுடைய இறுதி கட்டத்தை எட்டிவிட்டோம், நம்ம நிறைய விஷயங்களை செய்யாம விட்டுட்டோம்ட்டு அவர்கள் பல விஷயங்களை அவர்கள் சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆனா அவர்கள் எதிர்கொண்டிருந்த இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெரிதாக இருந்தது. அதனால அது ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களால் அந்த கடைசி ஆண்டுல கொண்டு வந்துட முடியல. ஆனா அந்த சில விஷயங்களோட இம்பாக்ட் இன்றைக்கு அது வளர்ச்சி விகிதத்தை இந்த ஆண்டு அதிகரிப்பதிலும் அது பங்கெடுக்க போகிறது, இன்ஃப்ளேஷனை குறைப்பதிலும் பங்கெடுக்க போகிறது. அதன் காரணமாக இன்ஃப்ளேஷன் குறையறதுனால வட்டி விகிதம் குறையிறது, இது எல்லாத்துக்குமே கடைசி ஆண்டு யூபிஏ உடைய கடைசி ஆண்டுல செய்யப்பட்ட விஷயங்கள். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரமே இதை வரவேற்றிருக்காரு. பாத்தீங்களா, நாங்க கூட இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருந்தோங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் 2013-14 எலெக்ஷன் இயரை ஒட்டி சில மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டது. அதுல சில ரிசல்ட்ஸ் என்பது வந்திருக்கு. ஆனா ஒரு சின்ன சின்ன டிங்கரிங் எஃபெக்ட்ஸ் தான் அது இருக்குன்னு நான் பாக்குறேன். பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் என்பது வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. அப்ப இந்த வருடம் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும்போது, விலைவாசியை குறைப்பதற்காக கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சீரியஸான விஷயங்கள் என்பது இந்த அரசு பட்ஜெட்ல இது ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுமா என்று பார்த்தால்
பொருளாதார ஆய்வறிக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் எக்கனாமிக் தன்னுடைய பொருளாதார கொள்கையை சொல்லக்கூடிய விஷயம் வேற இதுதான், சர்வே தான், எக்கனாமிக் சர்வே தான். பட்ஜெட் வெறும்னா டாக்ஸோட இதுவும் சொல்ல போகிறது, எவ்வளோ வரவுன்னு சொல்ல போகுது. ஆனால் எக்கனாமிக் சர்வேல அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அடுத்த சில ஆண்டுகளில் விலைவாசி குறைப்பதற்கான முயற்சிகள் என்பது இந்த கவர்மெண்ட் எடுக்குமாங்கிற சந்தேகம் என்பது எனக்கு இருக்கிறது. அவர் சந்தேகத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா அடுத்த ஆண்டுல பொருளாதார மந்த நிலை சீராகி நடப்பு நிதியாண்டுல இந்தியா பொருளாதார வளர்ச்சி 5.4 5.4 5.9% அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை. ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. விலை குறைப்பு, விலைவாசியை கட்டுக்குள்ள வைப்பது என்பது ஒன்று, பொருளாதார வளர்ச்சிங்கிறது முற்றிலும் வேறானது. இந்த அரசு என்னுடைய கருத்துல இந்த மேனுஃபேக்சரிங் எப்படி அதிகரிப்பது, உற்பத்தியை எப்படி பெருக்குவது, இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் ரெண்டுமே லிங்க்டு நான் பார்க்குறேன். நான் பத்ரி சொல்ற விஷயங்கள் ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த அரசு கான்சென்ட்ரேட் பண்ணும், விலைவாசியை பற்றி கவலைப்படாது என்று சொன்னால் யார் அந்த பொருளை வாங்க போறாங்க? மேனுஃபேக்சர் பண்ற எல்லா பொருட்களையும் வாங்குவது என்பது சாதாரண மக்கள் தான் வாங்க வேண்டும். அப்ப சாதாரண மக்களுக்கு அவர்கள் செலவுப்படுகின்ற உணவுக்கான தொகை குறைத்தால் தான் அந்த பொருளை சந்தையில போய் வாங்க முடியும். இல்ல ஒரு லிங்க் இது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, ஒரு பக்கம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. இப்ப சப்ளை பிரச்சனை கிடையாது, டிமாண்ட் தான் பிரச்சனை. சப்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா சப்ளை பண்ணுகின்ற விஷயங்களை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தான் இன்றைக்கு வாங்கும் சக்தி மக்கள் கிட்ட இல்லாதனால தான் இந்த எக்கானமி என்பது வளரவில்லை, ஸ்டாக்னேட்டா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஸ்டாக்ஃபிளேஷன் தான் இருக்கிறது தவிர்த்து அப்படி இல்ல, ஸ்டாக்னேஷன் இருக்கு, இன்ஃப்ளேஷனும் இருக்கிறது நம்ம பாக்குறோம். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது யாருடைய வருமானம் அப்படின்னு அவர் கேட்கலாம். நீங்க மேக்ரோ எக்கானமி பார்க்கும் பொழுது வருமானம் அதிகரித்து வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது விலையை பற்றிய கவலை இல்லாமல் அதை வாங்கக்கூடிய அளவுக்கான மக்கள் அதிகரிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வசதி போய் சேராமலும் இருக்கும். அந்த இனீக்வாலிட்டி இருக்கும். ஆனாலும் உருவாக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கான ஆட்கள் வந்து கொண்டே தான் இருக்க போகிறார்கள். அந்த ஓவரால் இந்த ஏழ்மைங்கிறது குறையும். அது அவர் நிச்சயமாக ஆனந்தத்தை கேள்வி கேட்க போகிறார். நீங்க விலையை குறைக்கணுங்கிற நம்ம ஒரு வளர்ச்சி எக்கானமியில ஓவரால் நீங்க விலையெல்லாம் கீழ் நோக்கி இனிமேலாம் இறக்கவே முடியாது. நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா 2 கோடு மேல நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்று விலைவாசி கோடு மேல போயிட்டு இருக்கு, இன்னொன்று வருமான கோடு. நீங்க வருமான கோடை விலைவாசி கோடை விட மேல உயர்த்திக்கிட்டு போறது மட்டும்தான் இன்றைக்கு நம்ம மாதிரியான ஒரு வளரக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல சாத்தியமே தவிர இதை நிறுத்தி கீழ் நோக்கி விலைகள் எல்லாம் நீங்க கொண்டு போகவே முடியாது. இல்ல, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டோட்டலா மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வறிக்கையில இருந்தும் தெரியுது. அதை இவங்க எப்படி இந்த அரசு மட்டும் உயிர்ப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். அதாவது கவர்மெண்ட் தன்னுடைய பணத்திலிருந்து, கவர்மெண்டோட கிட்டியிலிருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் மேனுஃபேக்சரிங் செக்டருக்காகவும் செலவிட்டால ஒழிய மேனுஃபேக்சரிங் செக்டர் வளராது. ஏன்னா இன்னைக்கு நீ போடுகின்ற மூலதனம், இனி பெரிய பெரிய முதலாளிகள்லாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் வைக்கின்ற பொருட்கள் விற்பதற்கான கடை விரித்தார் கொள்வார் இல்லை என்பது போல அவர்கள் பொருள் உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு லாங் டேர்மா யோசிக்கும் போது முதலாளிகள் யோசிக்க மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு லாபம் வரும்னா முதலாளிகள் யோசிக்க போறல. அப்போ கவர்மெண்ட் தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவிடுவது, கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டருக்காக செலவிடுவது, கவர்மெண்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதன் மூலமா வருமானத்தை உருவாக்குவதுதான் சரியாக முடியும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க கவர்மெண்ட், மைன்ஸா நீ எடுத்துக்கோ, கேஸா நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையும் தார வறுப்பது இருப்பதில்லை. இது ஒரு சிலர் தன்னுடைய லாபத்திற்காக தான் பயன்படுத்துவார்களே தவிர நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியில் இது பெரிய அளவில் வரது ஸ்மால் பர்சன்டேஜ் வளரும். அவங்க வளரும் போது கொஞ்சம் வளரும். அது வளர்ச்சி நம்ம சொல்லிட்டு இருந்தா சரியான வளர்ச்சியா இருக்க முடியாது. எல்லாரும் வளருவதுதான் வளர்ச்சியா இருக்க முடியும் நான் பாக்குறேன். இல்ல நான் இதை ஏற்றுக்கொள்ளல. அரசு மேனுஃபேக்சரிங் எல்லாம் தலையிடவே கூடாது, அதெல்லாம் உற்பத்தி தொழிற்சாலை எல்லாம் உருவாக்கவே கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்ணும்பொழுது தானாகவே அது சார்ந்த தொழில்கள் எல்லாமே வளரும். அதுல எண்ணற்ற ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். அது என்ன மினிமம் சம்பளம் இருக்கணுங்கிறத பத்தி வேணா நம்ம பேசலாமே தவிர ஏகப்பட்ட பேருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அரசு ஈடுபடும் பொழுது வேலை கிடைக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, மேனுஃபேக்சரிங் வேலைகள் தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வேற சில வேலைகள்லாம் இருக்கு. நீங்க வட்டி விகிதம் குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க போடுற கேபிட்டலுக்கு இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு இருக்கிறப்ப ஒருத்தர் பார்ப்பாரு, நான் பேசாம என்னுடைய பணத்தை வங்கியிலேயே வைத்திருப்பேன், அதுலயே எனக்கு 12% வருது, நான் எதுக்கு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு. வட்டி விகிதம், வங்கியுடைய வட்டி விகிதம் குறைந்து நீங்க முதலீடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும் என்றால் அப்ப தானாகவே மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். அது தவிர ரெட் டேப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேகமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை நடத்துவதற்கான ஒரு அடிப்படை கிடையாது. இங்க கடை விரித்தார் கொள்வாரில் எல்லாம் கிடையாது. இங்க பொருள்கள் வாங்குவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அதற்கான சில ஸ்மால் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இது ஒண்ணு. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட். இன்றைக்கு உலக நாடுகள்ல சீனாவையோ அல்லது தாய்லாந்தையோ எடுத்துக்கிட்டா அவர்களுடைய எக்ஸ்போர்ட்ல 30%, 33%, 36%
பொருள்கள் எல்லாம் உற்பத்தி தொழிலிருந்து வருது. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதை பார்த்தீங்கன்னா அதுல 10-14% தான் உற்பத்தி தொழில் பொருட்களாக இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு. நம்ம தாய்லாந்தை விட வந்து பின்னணியிலாம் ஒன்றும் இல்லை. அந்த சரியான ஒரு சில இன்சென்டிவ்ஸை கொடுத்தோம் என்றால் இந்திய உற்பத்தி தொழில்துறை கட்டாயமாக நிறைய பொருட்களை உருவாக்கி உலக சந்தைக்கு கொண்டு போக முடியும். அதுலேருந்து வரக்கூடிய அனைத்து லாபமும் இந்தியாவில் பரவலாக பிரித்து தான் போக போகிறது. அதுல அது வந்து ஏழைகளாகவே இருப்பார்கள். நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல நீங்க இன்னைக்கு இருக்க சரியான இன்சென்டிவ்ஸ் கொடுத்தால் தொழில்துறை கட்டாயமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். அதான் இவங்க இன்சென்டிவ் சொல்லுவாங்க, சப்சிடினா கெட்ட வார்த்தையா மாறிடுறது. உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் சப்சிடிஸ்க்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதான் இன்சென்டிவ்ஸ் வந்து முதலாளிகளுக்கு கொடுக்கறது, சப்சிடிஸ் பாவம் ஏழைகளுக்கு கொடுப்பது. அதனால அது கெட்ட வார்த்தை, இது நல்ல வார்த்தையாக மாறி இருக்கு. நான் என்ன பார்க்குறேன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைப்பதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காக ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைத்து அவர்கள் உற்பத்தி செய்ய தொடங்குவது, உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு முழுக்க முழுக்க ஊக வணிகத்தில் தான் எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபைனான்ஸ் கேபிட்டல் தான் டாமினேட் பண்ணுது. இன்னைக்கு நிதி மூலதனம் தான் இந்தியாவை டாமினேட் பண்ணுறதை தவிர உற்பத்தி மூலதனம் எங்கேயுமே டாமினேட் பண்ணல. நம்ம பார்க்கணும், யாருமே உற்பத்தியில் பெரிய அளவில் கான்சென்ட்ரேஷன் என்பது இல்லை. நடக்குது 10% 15% மக்களுக்கு வந்து இன்னைக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் செப்பல் பண்ணணும், செருப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இன்னைக்கு இருக்கிற மாதிரி